அனுமா, என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். சாப்பிட்டியா? இல்லம்மா, இனிமேதான். நீ சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன்ப்பா. என்னம்மா குரல் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். அனு, நான் வேணா கிளம்பி வரட்டா? அப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். தூக்கம் வந்துடுச்சு, அதான். வண்டியில போனல்லம்மா, அதான் டயர்டா இருக்கும். ம், ஆமாப்பா. அனு, அப்பா சொன்னா கேப்பியாம்மா? கேட்பேன்ப்பா. என்னம்மா, எப்பவும் நான் ஏன் கேட்கணும்னு சொல்லுவேன், இப்போ கேட்குற? அப்பா, எனக்கு இன்னைக்கு தான் ஒன்று புரிஞ்சிச்சு. உங்களையும் அம்மாவும் தவிர வேறு யாராலையும் என்னை நல்லா பார்த்துக்க முடியாதுப்பா. எனக்கு என்ன நல்லது செஞ்சாலும் அது நீங்களாக தான் இருக்கும். அனு, அப்பா சொல்றேன்னு கோச்சிக்காதம்மா. ராம நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்பா. அத்தை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காமா. அவ இருக்கும்போதே அவ புள்ள கல்யாணத்தை பார்த்துட்டு சாவணும்னு என்கிட்ட கேட்குறாம்மா. உன்னை கேட்காம நானும் வாக்கு கொடுத்துட்டம்மா. அப்பாவுக்காக ராம கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்பா? அனு, அப்பா எது பண்ணாலும் நல்லதுக்கு தாம்மா பண்ணுவேன். நீ கல்யாணம் முடிச்சுட்டு கூட படிம்மா. ராம் ரொம்ப நல்ல பையன்மா. ஊர்ல எங்க தேடினாலும் அவனை மாதிரி ஒருத்தன் கிடைக்காது. அப்பா, எனக்கு இன்னும் அதுக்கான வயசு வரலப்பா. இல்லம்மா, அத்தையை பொறுத்த வரைக்கும் தான் கல்யாணம். நீ நம்ம வீட்டில் தான் எப்பவும் போல இருக்க போற. நீ காலேஜ் முடிச்ச அப்புறம் அப்பா ஊரை கூட்டி ஜாம் ஜாம்னு உனக்கும் ராமுக்கும் அப்பா கல்யாணம் பண்ணி வைப்போம்மா. அனு, இப்போ கல்யாணம் பண்றோமேன்னு கஷ்டப்படாதம்மா. இந்த கல்யாணத்தினால அத்தை சந்தோஷமா போய் சேருவாம்மா. அப்பா, ஏன் பாட்டி பண்ண? அனு, எனக்கு வேற வழி தெரியலம்மா. அப்பாவுக்காக ஒத்துக்கோமா. அப்பா, அழுறியப்பா. பரவாயில்லம்மா, அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு நல்ல முடிவா எடுமா. ராம் மாமா வேணான்னு சொல்லிச்சப்பா. ராம் கிட்டலாம் நாங்க பேசிட்டோம்மா. அவனுக்கும் வேற வழி இல்லம்மா. அவன் அம்மாவுக்காக ஒத்துக்கிட்டான். அப்பா, நான் எப்படிப்பா? நீ சரின்னு மட்டும் சொல்லுமா. அப்பா நாளைக்கே கிளம்பி ஊருக்கு வரேன். உங்க இஷ்டம்ப்பா, என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் ஃபோனை வச்சிடறேன். ஆதி, என்ன பண்ண போறேன்னு தெரியல. என் அப்பா அம்மா தான் முக்கியம்னு நினைச்சது தப்பா? இப்போ நான் என்ன செய்வேன்? இப்போ எனக்கு வேற வழியே இல்லை. ஆதியோட கெரியரும் ஸ்பாயில் ஆயிடும். நான் விலகிறது தான் சரி. அனு, என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை சோஃபி, ஒரு மாதிரி இருக்கு. ஆதி அப்படி என்னடி பேசினா நீ எவ்வளோ லோவாக இருக்க? ஆதியை மட்டும் நினைக்கலடி, அப்பா அம்மா எல்லாத்தையுமே நினைக்கிறேன். ஏன் அனு, என்னாச்சு? சோஃபி, எல்லாத்தையும் விட்டுற போகிறேன்டி. ஏ லூஸு, சண்டை போடு, 2 நாள் பேசாமல் கூட இரு. ஆனால் இவ்வளோ பெரிய முடிவுலாம் எடுக்காதடி. இல்லை சோஃபி, ஆதி எனக்கு வேணாம். என்னால் அவனோட கெரியர் ஸ்பாயில் ஆகிடும். அதுவும் இல்லாமல் என்னை நம்பிட்டுருக்க என்னோட அப்பா அம்மாவை கில்ட்டியோடு என்னால் பார்க்க முடியல. நான் ஆதியை விட்டு விலகிறது தாண்டி சரி. அனு, தப்பு அனு, பாவாங்க உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். தெரியும் சோஃபி, ஸ்டார்டிங்லே எல்லாத்தையும் முடிச்சிட்டா, பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா என்னால் அவனுக்கும் அவனால் எனக்கும் பிரச்சனை தான். ஆனால் அவன் போகிற டைப் இல்லடி. இப்போ கூட மாமாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு தான் இருக்கான். தப்புலாம் என் மேலே தாண்டி. நான் அவன்கிட்ட பேசியே இருக்கக்கூடாது. அவனுக்கு லைஃப்பில் நிறைய நல்ல சாய்ஸ் கிடைக்கும்டி. ஆனால் என் அப்பா அம்மாவுக்கு நான் மட்டும்தாண்டி இருக்கேன். இது எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னாலுமே புரிஞ்சிக்க மாட்டான். அனு, நீ எதுக்கும் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி பாருடி. வேணாம் சோஃபி, நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டான். அவனோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஆனால் நீ தானடி உண்மையாக லவ் பண்ண. லவ் பண்ணிவிட்டு மறக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுடி. எங்கள் அப்பா என்னை ரொம்ப நம்புகிறாரு சோஃபி. அவரை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு எப்போவும் நான் மட்டும்தாண்டி உலகம். இப்போ கூட என்னை எவ்வளோ சந்தோஷமாக அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்கேன். அனு, இது எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கிறது தானடி. உண்மைதான் சோஃபி. ஆனால் எல்லா அப்பா அம்மாவும் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயிண்ட்டாவது கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா இது வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் கொடுத்ததில்ல. அனு, உனக்கு உண்மையாக ஆதி வேணாமாடி? வேணாம் சோஃபி, அவன் எனக்கு வேணாம். அனு, போய் சொல்லாதடி. சோஃபி, என்னை எதுவும் கேட்காதடி ப்ளீஸ். சாரிடி. நீ ரிலாக்ஸ் ஆறு, நான் உள்ளே போகிறேன். கொஞ்சமாச்சு நார்மலாக இரேண்டி. அனு, யார் வந்திருக்கான்னு பாரு. அனு, சாரிடி. நில்லுடி, நான் உன்னை தானே பார்க்க வந்திருக்கேன். அனு, நில்லுடி. சோஃபி. என்ன மாமா? நீ இரு சோஃபி. ஆதி, நீ போய் பேசு. ம், சரி.
ஏன் மாமா? அவ ரொம்ப கோவமா இருக்க மாதிரி தெரியுது. அவனே பேசி சால்வ் பண்ணட்டும். மாமா, அனு நைட்லேருந்து அவனை வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் தானே அவனை லவ் பண்ணியிருக்கா, அது எப்படி வேணான்னு சொல்லுவா? அப்படிதான் மாமா சொல்லிட்டு இருக்கா. நீங்களே பாருங்க. அனு நில்லுடி. காலையில் 7 மணி ஆகுது. நான் காலேஜ் போகாமல் உனக்காக வந்து நிற்கிறேன். என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்காடி. எதனா பேசு. அனு உன்கிட்ட தாண்டி பேசுகிறேன். சும்மா கத்தாத ஆதி. உன்கிட்ட பேச எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன அனு பதில் சொல்கிற நீ? இங்கே பாருடி, நேற்று நடந்தது ஒரு சின்ன விஷயம். எனக்கு புரியுது, அது உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கும். அதுக்காக நீ ப்ரியாரிட்டி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அனு. போதும் ஆதி, எனக்கு எதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். கிளம்புங்க. அனு என்ன யோசிச்சு இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு சத்தியமாக எனக்கு புரியல. இனிமே என்னை பார்க்க வராதீங்க ஆதி. அது நீ சொல்லாதடி அனு. இங்க பாரு, நேற்று நடந்த இன்சிடென்ட்காக இவ்வளோ பண்ணிட்டு இருக்க. உன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுற, உன்னை ரீச் பண்ணுற, எல்லா வேவும் கட் பண்ணால் நான் என்ன தாண்டி பண்ணுறது? வேணாம் ஆதி, எதுவும் பேசாதீங்க. எல்லாமே போதும் ஆதி. என்னடி போதும்? எதுக்கு என்ன ஸ்டாப் பண்ணுற? இப்போ என்னடி, நான் எந்த பொண்ணு கூடயும் பேசக்கூடாது அதானே? சரி, நான் இனிமேல் எந்த பொண்ணுக்கிட்டே பேச மாட்டேன். நீங்கள் யார் கூட பேசினா எனக்கு என்ன ஆதி? அனு ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறத நிறுத்து. எவ்வளோ டிஸ்டன்ஸாக ஃபீல் ஆகுது தெரியுமா? என்னால் தாங்கிக்க முடியலடி. உனக்கு புரியுதா? அனு என்னை நீ யாரோ மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணுறதை நிறுத்து அனு. ஷோ அனு பேசு அனு. என்ன பேசணும்? என்ன பேச சொல்கிற ஆதி? என்னை ஏண்டி இவ்வளோ இக்னோர் பண்ணுற? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓகே ஆதி, எல்லாத்தையும் இப்போவே பேசிடுறேன். எப்பவும் என்ன ஒரு கொஸ்டின் பண்ணுவியே, இப்போ கேளு. அனு என்ன? கேளு ஆதி. சரி சொல்லு அனு. நீ என்ன என்னவா நினைக்கிற? இப்போ சொல்லு, நான் யார் உனக்கு? நீ எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆதி. அதை தாண்டி எந்த ஃபீலிங்கும் இல்லை. ஃப்ரெண்டா? ஆமாம். அனு வேணாம், என்னை எதுவும் பேச வைக்காத. நீ கோவமா இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுக்காக இப்படிலாம் பேசாத. நான் கோவத்தில் ஒன்றும் சொல்லலை ஆதி, உண்மையாக தான் சொல்கிறேன். உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்பா? சொல்லுடி, ஃப்ரெண்டை பார்க்க தான் அங்கேருந்து இங்கே வந்தியா? ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படிலாம் இருப்பாங்களா? என் கூட எப்படிலாம் இருந்திருக்கானு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி இருப்பாங்களா? வேணாம் ஆதி, அதை பற்றி பேசாத. கையை விடு ஆதி. என்னால் முடியாதுடி. விடு ஆதி, இட்ஸ் ஹர்ட்டிங். உனக்கு ஹர்ட் ஆகிறத பற்றி பேசுகிறல, எனக்கு எவ்வளோடி ஹர்ட் ஆகும்? மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். அனு என்ன பேசுகிற நீ? சத்தியமாக எனக்கு புரியல. நான் ஏதாச்சும் பெருசாக தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலை. நீ தப்பு பண்ணேன்னு சொன்னா ஆதி, நான் தான் தப்பு. எனக்கு உண்மையில எந்த ஃபீலிங்கும் இல்லை ஆதி, விட்டுரு. இனிமே என்னை பார்க்க வராத, என்னை ரீச் பண்ணாத, போதும். இங்கே பாருடி, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான். தேவையில்லாமல் எதுவும் பேசாத. என்னை போய் எப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்கிற? உனக்கு எப்படி வாய் வருது? உன் ஃப்ரெண்டு இப்படி தான் தொட விடுவியா? உனக்கு எல்லாமே தெரியும் அனு. நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு புரியும். நமக்குள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும் அனு. என்னை வேணான்னு மட்டும் சொல்லாத, அதெல்லாம் நடக்காது. அனு தானே என்னை லவ் பண்ணா, பின்ன ஏன் இப்படி நடந்துக்கிறான்? போ அனு. ஆனால் கண்டிப்பாக இதுக்காக ஃபீல் பண்ணுவடி. நான் லைஃப்பில் யார் முன்னாடி இப்படி அழுதது கிடையாது. ஆதி, அது இருக்கட்டும் சோஃபி, நான் கிளம்புறேன். ஆனால் ஒன்று மட்டும், என்ன ஆனாலும் அவளை விட்டு போக மாட்டேன். அவகிட்ட சொல்லிடுங்க. இதெல்லாம் அவளுக்கு புரியலன்னா அவளுக்கு புரியும் போது ரொம்ப கஷ்டப்படுவா. நீங்களும் கோவப்பட்டு அவளும் கோவப்பட்டா இது பிரேக் ஆகிடும் ஆதி, வேண்டாம். வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? என்னை வேறு ஃப்ரெண்டுன்னு சொல்றா. என் கூட அவள் அப்படிதான் பழகினாளா? ஆதி, அவங்க அப்பாவால் தான் உங்களை வேணான்னு சொல்கிறா. என்னாச்சு சோஃபி? அவங்க அப்பாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிடுச்சா? அதுக்கு இல்லை ஆதி, அவள் ரொம்ப டிபெண்டிங். அவங்க அப்பா அம்மா எல்லாமே அவங்க மட்டும்தான். அதனாலேயே அவன் மேலே ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. நைட்டு ஒரு சிலது அவங்க அப்பா பேசியிருக்காரு, அதனால் ரொம்ப பிரேக் ஆகி அழுதுட்டு இருந்தா. நைட்டு நாங்கள் எவ்வளோ கன்சல்ட் பண்ணோம், ஆனால் அவள் அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தா. காலையில் யார்கிட்டையும் பேசல. இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ கோவப்படுறா. அவங்க அப்பா எமோஷனலாக பேசுறதுக்கும் என்ன அவள் வேணான்னு சொல்றதுக்கும் என்னங்க சம்மந்தம்? லூஸாங்க அவள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா ஆதி. அவங்க அப்பா அம்மாவை அவளால் ஃபேஸ் பண்ண முடியல. அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னை தூரமாகவே வச்சு பார்க்க சொல்கிறீங்களா? தெரியல ஆதி, ஆனால் வெயிட் பண்ணுங்க. இல்லைங்க, என்னால் அப்படி இருக்க முடியாது. இது வரைக்கும் நான் எப்படி இருந்தனோ அவகிட்ட அதே மாதிரி தான் இருப்பேன். அவள் என்னோட அனு. யார் வந்து கேட்டாலும் அவளை நான் தரமாட்டேன். அவளே என்னை விட்டு போனாலும் நான் அவளை விட மாட்டேன். இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடி. அவளை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஆதி, இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. உன் வீட்டில் அனுவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பாங்களா? என் அப்பாவுக்கு நேற்றே எல்லாமே தெரியும். அவளை கூட்டிகிட்டு போகிற சுச்சுவேஷன் வந்து அவள் என்ன நம்பி வந்தானா இன்றைக்கே அவளை கூட்டிகிட்டு போவேன். என்னை கல்யாணம் பண்ண அனுக்கு என் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ சரியா ஆதி, அவகிட்ட நான் பேசுகிறேன். அனு மட்டும் நீ தான் வேணும்னு சொன்னானா நானே உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். இதுக்கு நடுவில் எங்கள் மாமா தடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அவள் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தான் ஆதி, அவள் இல்லை.
எங்க அப்பா அம்மா சொல்றது கேட்காம போயிடுவோமோன்னு பயப்படுறான். இப்போ நான் என்னதான் பண்ணட்டும்? அவளை விட்டுட்டு போகிறது தவிர எது வேணா நான் பண்ணுறேன். ஆதி, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அவகிட்ட பேசுறேன். நாங்க எல்லாம் இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம். ஹாஸ்பிட்டலா? யாருக்கு என்னாச்சு? ஆதி, என்னோட அம்மா சீரியஸா இருக்காங்க. அதான் என்னாச்சு ப்ரோ? ஒரு 1 இயர்க்கு முன்னாடி அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு. அதுக்கப்புறம் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. என்னோட பாட்டி தான் அம்மா கூட இருந்து பாத்துக்கிறாங்க. எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம் ஆதி. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல. தப்பாக எடுத்துக்காதீங்க. நானும் வந்து உங்கள் அம்மாவை பார்க்கலாமா? சரி ஆதி, இதுல என்ன இருக்கு? உன்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஆதி, அனுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவளே சரியாயிடுவா. ஆல்ரெடி வீட்லயே அவளை ப்ரெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, நான் வெயிட் பண்ணுறேன். யாரடி குத்தம் சொல்ல என் விதி என்ன கொல்ல நீ வந்து மாமா காரை நிறுத்து. என்னாச்சு அனு? உன்கிட்ட பேசணும் மாமா, நிறுத்து மாமா. ஒன்றும் இல்லை அனு, கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். எல்லாமே தெரிஞ்சுட்டு ஏன் மாமா அமைதியா இருக்க? அனு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். நீயும் எல்லா கூடயும் சேர்ந்துட்டியா மாமா? நீ எப்படி மாமா ஒத்துக்கிட்ட? அனு, என்னாச்சு அனு? என்ன ஆச்சுன்னு கேட்குறேன்லடி. ஆதி, நீ கிளம்பு ஆதி, நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்களாவது சொல்லுங்க, என்னதான் ஆச்சு? சாரி ஆதி, வீட்டில் அனுக்கும் எனக்கும் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க. எதுக்குடி என்கிட்ட மறைக்கிற? எதுவுமே வேணாம் அனு, என் கூட வந்துரு. வேணாம் ஆதி. அனு, பயப்படாத அனு, நான் எதுவும் ஆக விட மாட்டேன். என்னை நம்பு. எல்லாமே உனக்கு தெரிஞ்சுதான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா மாமா? அனு, நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் எங்கள் அம்மா கடைசியாக உன்னை பார்க்கணும்னு கேட்டாங்க. உனக்கு எல்லாமே தெரியல மாமா. என்னால் உன்னை அப்படி நினைக்க முடியாது. உன்னாலே என்ன அப்படி நினைக்க முடியாதுன்னு. அனு, நீ ஆதி கூடயே போயிடுறியா? அப்பா அம்மாவை விட்டுட்டு நான் எப்படி மாமா போவேன்? அப்போ என்னை மறந்துட்டு போயிடுவே அடி. ஆதி, நீ கிளம்பு ஆதி. என் கூட இருந்ததெல்லாம் மறந்துடு. உன் கெரியரை பாரு. அனு, நான் உன் அப்பா கிட்ட பேசுகிறேன்டி. எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணுறேன். நான் உன்னை விட மாட்டேன் அனு, என்னை நீ நம்பு. இல்லை ஆதி, நான் என்ன பண்ணாலும் அது தப்பாக மாறிடும். நீ கிளம்பு. நான் போயிட்டா எப்படி அனு சரியாகும்? என் மாமா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க ஆதி. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போ ஆதி, எல்லாத்தையும் மறந்துடு. ஆதி, ஒரு நிமிஷம். ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைச்சிட்டீங்க? ஆதி, நீ ஃபீல் பண்ணாத. நான் அனுக்கு கல்யாணம் ஆக விட மாட்டேன். உங்கள் யாருக்கும் ஒன்று புரியலையா? அவள் ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு எப்படி கல்யாணம்லாம் பேசுகிறீங்க? எனக்கு புரியாமல்ல ஆதி, ஆனால் அவளை கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு போக கூட தயங்க மாட்டேன். வாழ்ந்து முடிச்ச ஒருத்தவங்களுக்காக வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத அவளோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன் ஆதி, ப்ராமிஸ். அதுவும் அனு, அவள் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் ஆதி இருக்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஆதி அவளை கல்யாணம் பண்ணுவேன்? இப்போ என்னதான் பண்ணுறது? அவளோட அப்பா கிட்ட நானும் பேசுகிறேன். அப்படி இல்லைன்னா எங்கள் அப்பாவை கூட பேச சொல்கிறேன். வேண்டாம் ஆதி, என் மாமா இன்னைக்கு வருவார், நானே எல்லாத்தையும் பேசிடுறேன். அப்படி யாரும் ஒத்துக்கலைன்னா நான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு கூட தயங்க மாட்டேன். என்னாலே இதெல்லாம் தாங்கிக்க முடியல. அவள் சின்ன பொண்ணு, அவள் எப்படி இதெல்லாம் ஏற்றுப்பான்? கொஞ்சம் டைம் கூட ஆதி, நானே எல்லாத்தையும் சரி பண்ணுறேன். அப்போது சோஃபி? என்னால் அவளோட இடத்துல வேற யாரையும் நினைக்க முடியாது ஆதி. மாமா, கிளம்பலாம், டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம் மாமா. அனுவை விட்டுருங்க, நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா. சோஃபி, நிஜமாக தான் சொல்கிறேன். உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல சோஃபி. அவ ரொம்ப பாவம். அது என் மனசில் நினச்சிட்டு உங்கள் கூட வாழ முடியாது மாமா. அனு என் கூட பிறக்கலனாலும் அவளும் என் தங்கச்சி தான். சோஃபி, வேணாம் சோஃபி, உங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்க விரும்பல. பரவாயில்ல மாமா, நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்லுங்கள், நான் உள்ளே போகிறேன். அனு, நீ கிளம்பாதி. மாமா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதுனாலும் எனக்கு உடனே கால் பண்ண. ஏதாச்சும் தப்பாக நடக்குதுன்னா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். ப்ராமிஸாக சொல்கிறேன், யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். சாரி ஆதி. எதுனாலும் என்கிட்ட சொல்லிடுடி, எதுவும் என்கிட்ட மறைக்காத. இப்படி மறைச்சு உன்னை நீயே காயப்படுத்திக்காத. இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல ஆதி, பயமாக இருக்கு. சோஃபி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. ஆனால் அவள் என்ன மைண்ட் செட்டில் சொன்னான்னு தெரியல. நான் ஆசைப்பட்டதும் அதுதான், மாமா ஆசைப்பட்டதும் அதுதான். வீட்டில் எப்படி சம்மதிப்பாங்கன்னு தெரியல. அனு, வீட்டில் பேசலாம் அனு, எல்லாமே சரியாயிடும், நீ பயப்படாத. எனக்கு கொஞ்சம் டைம் கூட ஆதி, நீ வெயிட் பண்ணு. சரி, டைம் எடுத்துக்கோ. ஆனால் என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. சரி,
நான் கிளம்புறேன் ஆதி. சாரிடி